வணக்கம். 23,100 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் மாதிரி மாறிட்டு இருக்குங்க. எப்பெல்லாம் 23,100 ஏரியாலாம் மார்க்கெட் வருதோ ஒரு பெரிய புல் பேக் கொடுக்குறாங்க. இது நீடிக்குமா? அடுத்த லெவல்ஸ் என்ன பார்த்தலாம் வாங்க. இங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. வணக்கம் எம்பரர்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனதே டெஸ்டின் ஏரியா கீழே தான் ஓப்பன் ஆகுறாங்க. அந்த 23,080 அப்படிங்கிற கிரிட்டிக்கல் லெவல் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கேப் டவுன் ஆனால் இன்னைக்கு ஒரு புல் பேக் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறது நம்ம குரூப்ல போட்டிருந்தேங்க. அதே மாதிரி ஒரு புல் பேக் கிடைச்சாங்க. அது ஒரு டெசிஷன் ஜோன் ஏரியாக்குள்ள என்டர் ஆயிட்டு அந்த டெசிஷன் ஜோன் ஏரியாவை ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 23,330 அந்த லெவலுக்கு போய் இந்த சப்ளை ஜோனை டேப் பண்ணிட்டு ரிவர்சல் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரிவர்சல் ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 23,150 அப்படிங்கிற ஏரியாவில் இன்னைக்கு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,100 அப்படிங்கிற ஏரியா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். இப்போ எப்படிங்க முன்னாடி அந்த 22,200 22,150ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருந்தது இல்லைங்க, ஒரு ஸ்ட்ராங் பையர் இருப்பாங்கல்ல, அதே மாதிரி இப்போ 23,100 அப்படிங்கிறது மாறிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஏன்னா எப்பெல்லாம் இந்த ஜோன் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்தா பையர் எக்ஸாஸ்ட் ஆகணும், ஆனா ஆகல. இங்க வரும்போது ஒரு ஃபுல் பை நடக்குது. அப்படிங்கும்போது மார்க்கெட் ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது இந்த இடத்துல வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு 70% இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நிப்டியோட ரிவர்சல் பேட்டர்ன் பத்தி நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சப்போஸ் இங்கிருந்து நிப்டி ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அக்ரஸிவ் புல் ரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த புல் ரன் பாத்தீங்கன்னா ஒரு 24,200 24,300ங்கிறது வித்தின் அ வீக்குள்ள போற அளவுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. சப்போஸ் ஒரு புல் ரன் வந்ததுன்னா, ஆனா வருமா அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் ஜோன்ஸ் இருக்கு. அந்த கிரிட்டிக்கல் ஜோன்ஸ்க்கு மேல இருந்தா கட்டாயமா வரும். இப்ப மெயினான நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 23,500 23,650 இந்த ஏரியா உங்களுக்கு மெயினான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியா கிராஸ் பண்ணி நிப்டி இருந்தாங்கன்னா உங்களுக்கு புல் ரன் ஈஸியா கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நாளைக்கு ஒரு கேப் அப் ஒரு 0.5 to 0.6% அட்லீஸ்ட் ஓப்பன் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 280 270 இந்த ஏரியால மினிமம் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. அதுக்கு மேல சஸ்டெயின் ஆகும்போது இந்த இடத்துல மார்னிங் ஓப்பனிங் கேண்டில் ஒரு கிரீன் கேண்டில் பிரிண்ட் பண்ணி அதுக்கு மேல சஸ்டெயின் ஆனாங்கன்னா நாளைக்கு இந்த ஹையர் ரீடெஸ்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது 23,425 அந்த ஏரியா வரைக்கும் ஒரு ரீடெஸ்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ கீழே இறங்குற மாதிரி இருந்தா திருப்பியும் நம்ம 23,150 அண்ட் 23,080 ஸோ இது வரைக்கும் கீழே இறங்கலாம். இது ஒரு நல்ல சப்போர்ட்டா இப்போ வரைக்கும் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. மல்டிபிள் டைம்ஸ் காமிச்சிருக்காங்க. நாளைக்கு இது ஹோல்ட் ஆகும்னு நம்பலாம். பார்க்கலாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. இப்போ பேங்க் நிப்டி லெவல்ஸ் பார்த்துலாம். நிப்டியில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷேப் இப்போ கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஷேப் கிரியேட் பண்ணாங்கன்னா இந்த சைஸ் இந்த பாட்டம் டு இந்த ஹை 2,300 பாயிண்ட்ஸ் இதுல இருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு 2,300 பாயிண்ட்ஸ் பேங்க் நிப்டியில ஒரு மொமெண்டம் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கு ஹெல்பிங்கா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 55,144 அப்படிங்கிற லெவலை இப்போ கண்டினியூஸா ஒரு 3 டேஸா நம்ம இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 55,144க்கு மேல மார்க்கெட் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட் 55,500 இதுதான் ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ். இதை கட் பண்ணி மேல போனாங்கன்னா ஒரு 55,650ல இன்னொரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. இதையும் பிரேக் அவுட் பண்ணி மேல போகும்போது கட்டாயமா ஒரு 56,150 56,400 இது வரைக்கும் மார்க்கெட் மேல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ப்ரீமியம் லெவல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு ஷேர் பண்ணாங்க. இப்போ நம்ம ஒரு இண்டிகேட்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா
உங்களுக்கு இன்னைக்கு கால் ஆப்ஷன் 23,300 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த லைன்ல இருந்து உங்களுக்கு ரிவர்சல் கிடைச்சு அப்ராக்சிமேட்டா என்ன டார்கெட் வரைக்கும் போகுது அப்படிங்கிறத வந்து ஒரு ப்ரீ டிட்டர்மைண்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியுங்க. இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சூன் வந்து இது எல்லாத்துக்கும் அவைலபிளா பண்ணுவாங்க. இதை பத்தி ஒரு டீட்டெயில்டு வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீக் எண்ட் இல்லை நெக்ஸ்ட் வீக் இந்த டெஸ்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி நான் ஷேர் பண்றேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.